வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் காலை 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இடம்பெறும். மேற்கு வங்கத்தில் 142 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நாளையுடன் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனையொட்டி பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று மேற்கு வங்கத்தில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக பொருளாதார நிபுணர் திரு அசோக் குமார் லஹரி நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய துணைத் தலைவர் திரு சுமன் கே பரிக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச மருத்துவ அறிவியல் அகாடமியின் 41வது தேசிய மாநாடு ஜிப்மர் வளாகத்தில் நேற்று தொடங்கப்பட்டது. ஒரே ஆரோக்கியம் மருத்துவ அறிவியலின் சமீபத்திய முன்னேற்றங்கள் என்ற தலைப்பில் இந்த மாநாடு கல்வி பரிமாற்றம் மற்றும் அறிவியல் விவாதங்களை மையமாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக சர்வதேச மருத்துவ அறிவியல் அகாடமியின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெறவுள்ள IPL T20 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மேலும் லக்னோவில் நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் மோதுகிறது.